21 விளிம்புகளின் ரகசியம், த சீக்ரெட் ஆஃப் த 21 கிரிம்ஸ். ஐயோ, என்ன ஒரு கோடைக்காலம்! சூரியன் விண்ணில் ஒரு தங்கத்தட்டு போல சுட்டெரித்தது. கவின் வியர்வையில் நனைந்து குளிர்ந்த பானம் ஒன்றை தேடினான். ஆஹா, ஒரு ஆரஞ்சு நிற பானம்! கவின் உற்சாகமாக அதை பிடித்து மூடியை திறக்க முயற்சித்தபோது மூடி கெட்டியாக ஒட்டிக்கொண்டிருந்தது. மூடிக்கு மேலே ஒரு சின்ன தங்க கிரீடம் போல விளிம்புகள் இருந்தன. கவின் திணறுவதை பார்த்த ஞானா தாத்தா சிரித்தார். தாத்தா மெதுவாக சரியான கருவியை கொண்டு கிளிக் என்ற சத்தத்துடன் மூடியை திறந்து கொடுத்தார். கவின் பானத்தை அருந்துவதற்கு முன் அந்த தங்க மூடியை கையில் எடுத்து பார்த்தான். தாத்தா, இந்த மூடி எவ்வளவு உறுதியாக இருக்கிறது! ஆனால் ஏன் இதற்கு இவ்வளவு விளிம்புகள் உள்ளன? இது ஒரு குட்டி கிரீடம் போல இருக்கிறது என்று கவின் ஆர்வத்துடன் கேட்டான். தாத்தா, உண்மைதான் கவின். இது உண்மையில் ஒரு கிரீடம்தான். இதைத்தான் கிரவுன் கார்க் என்று அழைக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீ இந்த விளிம்புகளை எண்ணி பார்க்க முடியுமா என்று சவாலிட்டார். கவின் மெதுவாக எண்ணினான். 1, 2, 3, 20, 21. ஆச்சரியமாக இருக்கிறது தாத்தா, இதில் மொத்தம் 21 விளிம்புகள் இருக்கின்றன என்று பெருமையாகச் சொன்னான். தாத்தா தலையை ஆட்டினார். சரியாகச் சொன்னாய். இந்த 21 என்பது ஒரு சாதாரண எண் அல்ல. இது பாட்டில் மூடியின் ரகசியமான மாயாஜால எண். இந்த வடிவமைப்பு கணிதத்தின் உதவியுடன் உருவாக்கப்பட்டது. இந்த 21 விளிம்புகள்தான் பாட்டிலின் உள்ளே இருக்கும் அழுத்தமான வாயுவை பாதுகாப்பாக பூட்டி வைக்கிறது. விளிம்புகள் 21க்கு குறைவாக இருந்தால் மூடி தளர்வாகி வாயு வெளியேறி கசிவு ஏற்படும். அதேபோல 21க்கு அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? மூடி மிகவும் இறுக்கமாகி திறக்கும்போது பாட்டிலின் கழுத்தையே உடைத்துவிடும். அதனால் சரியாக 21 விளிம்புகள்தான் சரியான பிடிமானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறது என்று தாத்தா விளக்கினார். கவின் அந்த குட்டி தங்க மூடியை மீண்டும் கையில் எடுத்து பார்த்தான். அது இப்போது வெறும் உலோகத் துண்டு போல தெரியவில்லை. அது வடிவமைப்பு, அழுத்தம் மற்றும் கணிதம் ஆகியவற்றின் வலிமையை பிடித்து வைத்திருந்த ஒரு குட்டி கிரீடம்.